Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல உட்கார்ந்த இடத்துலயே ரொம்ப ஈஸியா ஒயர் கூடைகளை பின்னி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு லாபம் எப்படி பார்க்கிறதுன்னு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. நீங்க ஒயர் கூடை பிசினஸ் பண்ணனும் அப்படினாக்க என்கிட்ட வாங்க. நான் ஒயர் கூடை ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க பின்னி அதை என்கிட்ட கொடுக்கணும். அதை வந்துட்டு நான் வேற யாருக்காவது சேல் பண்ணிப்பேன். நான் எவ்வளவுக்கு சேல் பண்றேன் அப்படின்றதெல்லாம் கம்பெனி ரகசியம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் கொடுக்க போறேன்றதை உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது. ஒரு 2 ரோல் சிவன்கண் நாட் கூடைக்கு ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுக்கலாம். அந்த கூடை பின்றதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் ஆகும். ஈஸியா உட்கார்ந்த இடத்துல தான் வேலை பார்க்க போறீங்க. ஈஸியா பின்னி எனக்கு கொடுங்க. இந்த மாதிரி பெண்கள் ஒரு 100 பேர் எனக்கு கிடைச்சா கூட போதும். நான் உட்கார்ந்த இடத்துலயே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட என்னால சம்பாதிக்க முடியும். அப்போ உங்களுக்கு என்னடா இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கேனே இப்போ எம்எல் உங்களுக்கு கோவமா வரும் அப்படிதானே? இது ஜஸ்ட் காமெடிக்காக எல்லாம் நான் போடல. உண்மையாவே இது சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ கொஞ்ச நாளா இன்ஸ்டாகிராம் யூடியூப் கமெண்ட்லலாம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். அப்புறம் என்னோட பெண்கள் என்னோட சேனலை பார்த்து ஒயர் கூடைகளை பின்னி ஒயர் கூடையை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸும் நான் இந்த வீடியோலயே கொடுப்பேன். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். யூடியூப்ல நிறைய ஒயர் கூடை சேனல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் யூடியூப்ல சேனல் யார் ஸ்டார்ட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? முதல் அந்த ஒயர் கூடையை ஒரு பிஸ்னஸாக ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மாஷா டிசைன்ஸ் அப்படின்ற ஒரு அக்கா தான் முதல் யூடியூப்ல ஒயர் கூடை சேனல்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் யூடியூப் மூலமா இந்த ஒயர் கூடையை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு லேடிஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. இந்த ஒயர் கூடை என்ன இப்போ புதுசாக எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் பாட்டி காலத்துலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லலாம். பாட்டி கண்ண அவங்களுக்கு பாட்டி காலத்துலேருந்தே இந்த ஒயர் கூடையை கைத்தொழில ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் ஒயர் கூடைகளை பின்னுவாங்க. அது பிஸ்னஸாகவும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை எல்லா பெண்களுக்கும் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும் இல்லையா? நான் சின்ன வயசுல இது எங்கள் அத்தை சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஊர்லேருந்து வரும்போது அழகாக அந்த ஸ்டார் கூடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போவே வந்துட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த ஸ்டார் கூடெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் அம்மாலாம் கேட்டாங்க, ஏன்னா வித்தியாசமாக நல்லா இருக்கே இந்த கூடை, எப்படி போட்டிங்க, நீங்கள் போட்டிங்களான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு, அவங்க பேர் என்னமோ சொன்னாங்க தெரியல, அவங்க வந்துட்டு பின்னுவாங்க. ஆனால் யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கம்மா. நான் கூட கேட்ட சொல்லிக் கொடுன்னு, அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முறை சொன்னாங்க சின்ன வயசில். அதை நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு அது ஒரு காலம். இப்போது ஆன்லைன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் யூடியூப் மூலயமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் மாஷா டிசைன் அக்கா தான் ஒயர் கூடைகளை கிளியராக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடியே சேனல் ஸ்டார்ட் பண்ணி, அப்போல்லாம் யூடியூப் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கூட கிடையாது. அவங்க ஒயர் கூடைகளை எப்படி பின்னுறதுன்னு வீடியோ மூலயமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸாகவும் முதல் ஆரம்பித்து வச்சது மாஷா டிசைன்ஸ் அக்கா தான். அதுக்கப்புறமா நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க ஸ்டைலில் ஒயர் கூடைகளை பின்னி அதை ஆன்லைனில் சேல் பண்ணி அது ஒரு பிஸ்னஸாக இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு நல்லபடியா. இது எல்லாத்துக்கும் மாஷா டிசைன்ஸ் அக்காக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நீங்களும் சொல்லிக்கோங்க. இப்போ இதில் உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ தேவையில்லாமல் நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். பிரச்சனை அதனால தான் நான் பேசுகிறேன். நீங்கள் ஒரு 2 ரோல் கூடையை பின்னுறீங்க, அதை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக உட்காந்துட்டு பின்னிடுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கூடையை பின்னுறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு கூடை பின்னுற பெண்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் யூடியூப் சேனலை வச்சு ஒயர் கூடைகள் பின்னிக்கிட்டு இருக்கீங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அதை பின்னுறவங்களுக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை உட்காந்த இடத்துலையே அதை வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒயர் கூடையில் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு லாபம்லாம் இருக்காமேக்கா, ஒரு நாளைக்கு 2000-3000 சம்பாதிக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. நிறைய யூடியூப் சேனலில் கூட இதை பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த சேனல்ஸ்லையும் போய் பாருங்கள். மக்களோட மைண்ட் செட் தெரியாமல் இதை பற்றி அரையும் குறையமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ போடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் மக்கள்கிட்டயே ஓட் கேட்டேன். 687 பேர் இது வரைக்கும் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது தமிழில் தான் இந்த ஓட் வந்துட்டு கேட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் மட்டும் இத்தனை பெண்கள் ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளால் இதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியுது.
82% பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய்க்கு தான் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்லேயே சில கமெண்ட்டும் இருக்குது. அவங்களோட ஃபீலிங்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கோங்க. இதில் இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கெல்லாம் 200 ரூபாய்க்கு கூட பின்ன முடியாதுக்கா, ஒரு 2-3 நாள் உட்காந்து வேணால் ஒரு 200 ரூபாய்க்கு பின்னலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாயும் சம்பாதிக்க முடியுமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாயும் அதில் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கும் ஒருத்தவங்க வந்துட்டு ஓட் போட்டிருந்தாங்க. 1000 ரூபாய்க்கு ஒரு கூட சேல் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக 4லேருந்து 5 ரோல் கூடையாக தான் இருக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 5 ரோல் கூட பின்னுறாங்க அப்படின்னாக்கா அவங்க தெய்வமாக தான் இருக்கணும். நீங்கள்லாம் இப்படி உட்காந்து ஒரு நாளைக்கு 5 ரோல் கூட பின்னிங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு நடக்க மாட்டீங்க, தவழ்ந்துட்டு தான் போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு 5 ரோல் கூடலாம் ட்ரை பண்ணாதீங்க. இதுவும் என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட். அப்போ எப்படி தாங்க்கா இந்த ஒயர் கூடையில் பிஸ்னஸில் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஒயர் கூடைகளை பின்னி ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுற அளவுக்குலாம் இதில் சம்பாதிக்க முடியாதுமா. ஏன்னா பின்னுறது கஷ்டம், பின்னுறதை விட அதை சேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை சேல் பண்ணுற அதை சகோதரிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஏதாவது நான் வீட்டில் இருந்து சம்பாதிக்கணும்க்கா என்ன தான் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு நாளெல்லாம் இப்போ நீங்கள் 2 ரோல் கூடையே பின்னுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி அந்த கூடையை எவ்வளோக்கு விற்பீங்க? ஒரு 500 ரூபாய்க்கு விற்பீங்களா? அதே நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா 1 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் உங்களால் கண்டிப்பாக தைக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்கா ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே நல்லா சம்பாதிக்கலாமா. ஒரு மாப்பிள்ளை இல்லாமல் கூட கல்யாணம் நடந்துடும். ஆனால் ஆரி ப்ளவுஸ் இல்லாமல் கல்யாணம் இப்போல்லாம் நடக்கிறது இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்து ஃப்ரீ டைமில் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா டிமாண்ட் இருக்கிற பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும். அது என்ன டிமாண்ட் இருக்கிற பிஸ்னஸ், டிமாண்ட் இல்லாத பிஸ்னஸ், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்கள் ஒயர் கூட பின்னுறீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சேல் பண்ணுறீங்க. அவங்க வாரம் உங்ககிட்ட ஒரு ஒயர் கூட வாங்குவாங்களா? இல்லைல்ல. மாதம் ஒரு ஒயர் கூட வாங்குவாங்களா? இல்லை. அட்லீஸ்ட் வருஷத்துக்காவது உங்ககிட்ட ஒரு ஒயர் கூட வாங்குவாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. 10 வருஷம் அந்த ஒரு ஒயர் கூடையை அவங்க பொத்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா நான் 200 ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது வந்துட்டு டிமாண்டே இல்லாத ஒரு பிஸ்னஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான். அநியாயத்துக்கு ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒயரை இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணால் பின்ன என்ன ஆகும்? கொஞ்சம் ஒரு வருஷத்தில் பிஞ்சு போகிற மாதிரியாவது பண்ணுறாங்களா? அதுவும் கிடையாது. அதுவும் நம்ம குவாலிட்டியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல வெயிட்டாக இருக்கணும்னு பிடிச்சி நம்மளோட இருக்கிற பலத்தெல்லாம் போட்டு டைட்டாக பின்னி நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம். அவங்க 10 வருஷம் 15 வருஷம் அந்த கூடையை வச்சுருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக டிமாண்டே இல்லாத பிஸ்னஸ். இதில் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ டிமாண்ட் இருக்கிற பிஸ்னஸுக்கு வருவோம். ஊதுபத்தி சாம்பிராணி செய்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன்மா. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தே ஹேண்ட்மேட் சோப்புங்களும் நம்மளால் செய்ய முடியும். ஊதுபத்தி சோப்பு செய்யறதெல்லாம் பாசிபிள், அதுக்கெல்லாம் பெரிய பெரிய மிஷின் வேணும், நம்ம எப்படி வீட்டில் இருந்தே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஜஸ்ட் ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சுன்னா போதும், அந்த டைனிங் டேபிள்லேயே உங்களால் இதெல்லாம் செய்ய முடியும். அதை எப்படி செய்யறது, அந்த ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோலேயே கிளியராக சொல்கிறேன். இப்போ டிமாண்ட் இருக்கிற பிஸ்னஸ் என்னென்ன பார்த்துருக்கோம்? டெய்லரிங், ஆரி ஒர்க்கு, வீட்டில் இருந்தே சோப்பு, ஊதுபத்தி, சாம்பிராணி 5 வந்துட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? இது இல்லாமல் வீட்லேயே நீங்கள் பெனாயில் செய்யலாம். பெனாயில், அதுக்கப்புறமா கம்ஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வீட்லேயே நம்மளால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இது வந்துட்டு அதிகமாக டிமாண்ட் இருக்கிற பிஸ்னஸ். டெய்லி சோப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வாரம் ஒரு சோப் கடையில் வாங்குவோம். ஊதுபத்தி அதே மாதிரி தான். ஊதுபத்தி சாம்பிராணி கண்டிப்பாக மாதமாவது நம்ம மளிகை சாமான் லிஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு டிமாண்ட் இருக்கிற பிஸ்னஸ்னாக்கா சாரீ, நைட்டி, பாவாடை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் ரீட்டைலாக சேல் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட சேல் பண்ணலாம். ஒரு 500 ரூபாய் சாரீ சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்குறவங்களுக்கும் 500 ரூபாயா இதை கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த சாரியை சேல் பண்ணலாம். மாதம் 100 ரூபாய் கொடுங்கக்கா, இந்த சாரீ எடுத்துக்கோங்க, நான் இது ஒரு பிஸ்னஸாக தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்கள். 500 ரூபாய் அதை கொடுத்து வாங்குறது யோசிப்பாங்க. ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டில் 100 ரூபாய் மாதம் தானே, அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை அதிகமாக வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சவங்களுக்கு சேல் பண்ணுங்க, கரெக்டாக காசை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பார்த்தும் சேல் பண்ணுங்கள். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் என்னை பிடிச்சி திட்டாதீங்க. அப்போ ஒயர் கூடயே பின்ன வேண்டாமா, ஒயர் கூட பிஸ்னஸையும் நீங்கள் பண்ண வேண்டான்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால் அப்படியும் நான் சொல்லலாமா. உங்களுக்கு அது வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா செய்யுங்க. நிறைய சகோதரிகள் பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க உட்காந்து பின்னுறாங்க. அவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக டீலர்ஸ்கிட்டேயே சேல் பண்ணுவாங்க, இல்லை மக்கள்கிட்ட ஆன்லைன் மூலயமா சேல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒயர் கூட பின்னுறீங்கன்னா அது உங்களோட உழைப்பு, அதுக்கு ரேட் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் ஓனர். உங்களோட உழைப்பை
அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. 200 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க, 100 ரூபாய்க்கு தாங்க கேட்குறாங்கன்னா அப்படி ஒரு கூடையே நீங்கள் பின்னாதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. வேறு வேலையை நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல் வச்சு ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஒயர் கூடைகளை பின்னிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு 4-5 பேர் பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு 4-5 லேடிஸ் ஒன்றா உட்காந்து ஒயர் கூடைகளை பின்னுவாங்க. அதை ஆன்லைன் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சேல் பண்ணி அந்த ஷேரை எல்லாரும் பகிர்ந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உண்மையான மக்கள் சேவை. எல்லாரும் எனக்கு பின்னி கொடுங்க, நான் உங்களுக்கு ஏதோ போனால் போதுன்னு கொடுத்துட்டு எல்லாரையும் வச்சு நான் சம்பாதிப்பேன் அப்படின்றது மக்கள் சேவை கிடையவே கிடையாது. அப்புறம் காயு கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த ஒயர் கூடைகளெல்லாம் பின்னுறாங்க இல்லையா, அவங்களோட இமேஜ், அவங்க என்னென்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதெல்லாமே எடுத்து அவரோட சேனலில் போட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பரை ஸ்ட்ரெயிட்டாக மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையான மக்கள் சேவை. அப்புறம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய சேனல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு பாலா ஒயர் பேக் அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஓனாக ஒயரை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு உட்காந்து பின்னி கஷ்டப்பட்டு ஒயர் கூடைகளை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேகா ஒயர் பேக்ஸ். அந்த பெரிய பெரிய சீரியல் ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி தான் போய் காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப ஒரு துடிப்பான பொண்ணு, பயங்கர சுறுசுறுப்பு, ரொம்ப ஒரு டீப்பாக வந்துட்டு இந்த ஒயர் கூடை பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர், 100கணக்கான பெண்கள் வந்துட்டு ஒயர் கூடைகளை பின்னி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஆன்லைனில் சேல் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னடா இது யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ பேர் ஒயர் கூடை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம், பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்து பின்னுங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பின்னுங்க, பின்னி கஷ்டப்பட்டு உழைச்சி அதை விற்று சம்பாதிச்சுக்கோங்க. வீட்டில் சிவனேன்னு சும்மா உக்காண்ட்ருக்கிற பெண்கள், அப்புறம் வயசான பெண்கள், இவங்களெல்லாம் ஆசை காமிச்சு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு அவங்களோட லாபத்துக்கு, அதாவது ஒரு சில பேர், அதை நான் யாருன்னெலாம் சொல்ல விரும்பலப்பா, எனக்கு அந்த வம்பெல்லாம் தேவையில்லை, அது ஒரு சில பேர் இந்த மாதிரி இறங்கியிருக்காங்க ஸ்கேமில். ஸோ அந்த ஸ்கேமில் நீங்கள் போய் மாட்டாதீங்க. ஐயோ இவ ஒருவேளை என்னை பற்றி தான் பேசுகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை என்னை தப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒயர் கூடை அப்படின்றது இப்போ புதுசாக யாரும் பண்ணலை, அது காலங்காலமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த நியூ ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி புது புது மாடலில் டிசைன்ஸை என்னோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், உடன் ஹேண்டில் பேஸ்கெட் ஆகட்டும், மல்டி பெட்டல்ஸ் தாமரைப்பூ பூஜை கூடையாகட்டும், அப்புறம் விதவிதமான பறவைகளை முதல் முறையாக நம்மளோட சேனலில் தான் இது எல்லாமே நான் டிசைன் பண்ணது. நான் ஒரு நியூ ஐடியா போடுறேன்னாக்கா சும்மா சாதாரணமாக எடுத்து கவுத்தன்லாம் போட முடியாது. நைட்டும் பகலும் யோசிச்சு அடுத்து என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக என்னோடய சேனலை பார்த்து, அதாவது நீங்கன்னா நீங்கள் சொல்லலை, ஒரு சில பேர், அது யாருன்னு அவங்களுக்கே தெரியும், நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குற அந்த மெத்தட் வச்சு நீங்கள் ஈஸியாக போடலாம். ஆனால் அதுக்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்னோட க்ரியேட்டிவிட்டியை அதர் யூடியூப் சேனல்ஸ் தயவு செஞ்சு திருடாதீங்க. மக்கள் பிரச்சனை இல்லாமல் என்னோட பிரச்சனையும் சேர்த்து இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி போய் சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ போடுங்க, நீங்கள் சொந்தமாக யோசித்து புதுசாக போடுங்க, நானும் உட்காந்து பார்ப்பேன். அப்படி இல்லைனாக்கா நார்மல் மாடல் கூடைகளே எவ்வளோ இருக்குது, அதை போடுங்க. என்னோட ஐடியாவெல்லாம் எடுத்து போட்டு முதல் முறையாக நமது யூடியூப் சேனலில் இப்பொழுது தான் நான் புதுசாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், என்னை விட யாராலும் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு ஃபேக் தம்ப்நெயில் வச்சு மக்களை ஏமாற்றாதீங்க. இந்த மாதிரி ஃபேக் தம்ப்நெயில் வச்ச ஒருத்தவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி பண்ணுறீங்களே இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளையை பாருங்கள். நீங்கள் தமிழில் போடுவதை பற்றி கூறினீர்கள், நாங்கள் முதல் முறையாக யூடியூபில் போடுகிறத அப்படி சொல்கிறோம் முதல் முறையாக என்று நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் நாங்கள் பொறுப்பு அல்ல. டாக்டர் படத்தில் நம்ம கிங்ஸ்லி அண்ணா சொன்ன மாதிரி, ஓ நீ அப்படி வரியா அப்படின்ற மாதிரி தான் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பார்த்ததும் எனக்கு உண்மையாக சிரிப்பு தான் வந்தது. சேனல் நேமும் தம்ப்நெயில்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன். என்னால் மற்றவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்னையும் தயவு செஞ்சு சிரமப்படுது. இவங்க என்னோடய வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது வீடியோ போட்டாலோ இல்லை போஸ்ட் போட்டாலோ நான் ஃபீல் பண்ணுறனோ இல்லையோ, என்னோட அம்மாக்கள் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா யூடியூப் மூலிமா எனக்கு நிறைய அம்மாக்கள், நிறைய சகோதரிகள் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அன்பான குடும்பம் கிடச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
என்னோட சேனலை பார்த்து ஒயர் குடைகளையும் பின்னலாம், இதையும் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பெண்கள், என்னோட பெண்கள். இவங்களோட உழைப்பு வீணாக போகிறதையும் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு நிறுவனம், ஒரு ட்ரஸ்ட் ஆகட்டுமே, யாராவது ஆரம்பித்து லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முன் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு 2 ரோல் கூடையே ஒரு 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்காவது அவங்களுக்கு வருமானம் வரா மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி யாராவது இருந்தால் நான் தான் முதல் ஆளாக அந்த டீமில் போய் சேருவேன். ஏன்னா என் கம்பெனி நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் போட்ட ஒயர் குடையெல்லாம் ஒரு நாள் காமிக்கிறேன் பாருங்கள், குப்பை மாதிரி வீட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி யாராவது இருந்தால் நான் தான் முதல் ஆளாக போய் சேருவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலில் கண்டிப்பாக நான் ப்ரமோட்டும் பண்ணுவேன். இது என்னோட விருப்பம் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒரு சில சகோதரிகளோட விருப்பமும் அதுதான். யூடியூபர்ஸ் நாங்கள் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் தலைவி, பஞ்சாயத்து தலைவி இருக்காங்க. அது யாருன்னு எங்களுக்கு தெரியும், யூடியூபர்ஸ் எங்களுக்குள்ளே தெரியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வீட்டில் இருந்தே ஊதுபத்தி, சாம்பிராணி, குளிக்கிற சோப்பு, ஹெர்பல் சோப்பு அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதை எங்கே வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ரேட்டோட அடுத்த வீடியோ வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதுகு வலி, கை வலி, கழுத்து வலியோட உட்காந்து கஷ்டப்பட்டு ஒயர் குடைகளை பின்னி நீங்கள் சேல் பண்ணுறீங்க, யாருக்கு வேணால் சேல் பண்ணுங்கள், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கரெக்டாக ஒரு 2 ரோல் கூடையே அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்காவது நீங்கள் சேல் பண்ணணும். 200 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க, 150 ரூபாய்க்கு பின்னி கொடுக்க சொல்கிறாங்கன்னா அப்படி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. துணி பிஸ்னஸ் ஒருத்தவங்க பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? 7 மாடி பில்டிங் கட்டி அதுலேயும் துணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ரோட்டு ஓரத்தில் சின்னதாக கடை போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது அவங்களோட சூழ்நிலை, பொருளாதாரம், அவங்களோட திறமை முக்கியமாக. ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எந்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்தின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.